வணக்கம். இது லங்காஃப் ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனா அமெரிக்கா வர்த்தக போர் இலங்கைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் IMF எச்சரிக்கை. ஜாலில் சட்டவிரோத செயற்பாடுகள் தீவிரத்தை குறைக்குமாறு ரஜீவன் MP கோரிக்கை. போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியமில்லை, ஹரிணி தெரிவிப்பு. அரசாங்கத்திலும் ஒரு நாமல் இருக்கின்றார், நாமல் ராஜபக்ஷ சாடல். தொடர்வென விரிவான செய்திகள். அமெரிக்க வரிகளின் தாக்கத்திலிருந்து விடுபட இலங்கை உட்பட ஆசிய நாடுகள் தடைகளை குறைக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் பிராந்திய வர்த்தகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் எனவும் குறித்த நிதியம் கோரியுள்ளது. உலகெங்கிலும் உள்ள பொருட்கள் உற்பத்திக்கான விநியோக சங்கிலி மையமாக சீனா செயற்படுவதால் ஆசியாவின் பொருளாதார வளர்ச்சியில் சீனா வர்த்தக மையமாக கருதப்படுகின்றது. இந்த நிலையில் சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான வர்த்தக போர் இலங்கை உட்பட்ட ஏனைய ஆசிய நாடுகளை பாதிப்பதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் தீவிரத்தை குறைக்க அவசர நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனைக் குழுவிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் தளத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல குழுக்கள் தற்போது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றன என்பதை நான் கவனித்துள்ளேன். குறிப்பாக போதைப்பொருள் விற்பனை மிகுந்த அளவில் நடைபெற்று வருகிறது. இந்த போதைப்பொருள் விற்பனையிலிருந்து பெறப்படும் பணம் சமூக விரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுவதுடன் மீட்டர் வட்டி வணிகம், ஆழ்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, குழுச்சண்டைகள் போன்ற குற்றச்செயல்களிலும் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர். இச்செயற்பாடுகள் தற்போது பொது இடங்களிலும் சந்தைகளிலும் பரவலாக நடைபெறுவதால் அப்பாவி மக்களின் பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன் விளைவாக பாலியல் வன்முறை, கொலைகள், தற்கொலைகள் மற்றும் பல உளவியல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. எனவே இவ்வாறான குற்றச்செயற்பாடுகளை தடுக்க உடனடி விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக இக்குழுக்களுடன் தொடர்புடையவர்களின் வங்கிக் கணக்குகள், சொத்துக்கள் மற்றும் வருமான மூலங்களை விசேடமாக கண்காணித்து சட்டவிரோதமாக சேகரிக்கப்பட்ட பணம் அரசுடைமையாக்கப்பட வேண்டும் எனவும் நான் வலியுறுத்துகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகள் வடக்கு மக்களின் பாதுகாப்பையும் சமூக நலனையும் உறுதிப்படுத்தும் என்பதில் நான் உறுதியுடன் இருக்கின்றேன். இது இளைஞர்களை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து காப்பாற்றவும் சமூகத்தில் அமைதி மற்றும் நம்பிக்கையை நிலைநாட்டவும் உதவும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் இல்லை என அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாய்மொழி வினாக்களுக்கு பதில் வழங்கும் போது பிரதமர் ஹரிணி அமரசூரிய இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கம் உடன்படவில்லை எனவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டு மக்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை தேசிய நெறிமுறைகளினூடாக உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் எனவும் அதன் செயற்முறையானது உள்ளக செயற்பாடுகளுக்கு இடையூறாக அமையும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயங்களின் அடிப்படையிலேயே சர்வதேச விசாரணைகளை அரசாங்கம் எதிர்ப்பதாகவும் பிரதமர் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் நம்பகமான உள்நாட்டு பொறிமுறையினூடாக பொறுப்புக்குரல் செயற்பாடுகளை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். மஹிந்த ஜெயசிங்கவுக்கு கனவிலும் ராஜபக்சர் தான் தோன்றுகின்றனர். அதனால் தான் அவர் அதிகளவில் ராஜபக்சர்கள் குறித்து பேசுகின்றார். செவந்தி தனது தொலைபேசியில் பதிவு செய்திருப்பது எந்த நாமலுடைய இலக்கம் என்பதை அதனை பரிசோதித்தவர்கள் கூற வேண்டும். ஆனால் அரசாங்கத்திலும் நாமல் கருணாரட்ன என்ற ஒருவர் இருக்கின்றார் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மஹிந்த ஜெயசிங்கவுக்கு கனவிலும் ராஜபக்சர்கள் தான் தோன்றுகின்றனர். அதனால் தான் அவர் அதிகளவில் ராஜபக்சர்கள் குறித்து பேசுகின்றார். ஆனால் எவ்வாறு இருப்பினும் நாமல் என கூறும் போது தமது அரசாங்கத்தில் உள்ள நாமலை மறந்து மக்களுக்கு எனது நினைவு வருகின்றமை மகிழ்ச்சிக்குரியது. செவ்வந்தி தனது தொலைபேசியில் பதிவு செய்திருப்பது எந்த நாமலுடைய இலக்கம் என்பதை அதனை பரிசோதித்தவர்களை கூற வேண்டும். நாட்டு பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நாட்டுத் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் காணப்படுகின்றது. ஜனாதிபதி நடைபயிற்சியின் போது பாதுகாப்புடனே செல்கின்றார். அது சிறந்த விடயம். அதேபோன்று அவர் ஏனையோரது பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
வெலிகம பிரதேச சபை தலைவர் எழுத்து மூலம் தனக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபரிடம் 2 மாதங்களுக்கு முன்னரே கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆனால் அதற்கான எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஒரு நபருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவர் மீது முறைப்பாடுகள் உள்ளனவா, குற்றச்சாட்டுகள் உள்ளனவா என்பதை ஆராய முன்னர் முதலில் அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்கள் கூட இந்த காரணத்தை அடிப்படையாக கொண்டே மிகுந்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்படுகின்றனர். அவ்வாறு இருக்கையில் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி ஒருவருக்கு காணப்பட்ட உயிர் அச்சுறுத்தலை போலீஸ் மா அதிபர் எவ்வாறு உதாசீனப்படுத்த முடியும்? ஏன் அவருக்கான பாதுகாப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் போது கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவலும் இவ்வாறுதான் உதாசீனப்படுத்தப்பட்டது. தமக்கு தேவையற்றவர்களின் பாதுகாப்பை ஸ்திரமற்றதாக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. அந்த கோணத்தில் அவதானிக்கும் போது அரசாங்கத்தின் அனுசரணையுடன் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் இடம்பெறுகின்றதா என்ற சந்தேகம் எழுகிறது. இவ்வாறான கொலைகள் இடம்பெறும் போது அரசாங்கம் பதற்றமடைகிறது. 323 கொள்கலங்கள் தொடர்பில் முதலாவதாக குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்த டான் பிரியசாத் கொல்லப்பட்ட போதும் அரசாங்கம் இவ்வாறுதான் செயற்பட்டது. மரண விசாரணை அறிக்கை கிடைக்க முன்னரே அமைச்சர் ஒருவர் அவரது கொலை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். அதேபோன்று தற்போது லசந்த கொலையையும் திட்டமிட்ட குற்றச்செயலுடன் தொடர்புபடுத்தி திசையிருப்ப முயற்சிக்கின்றனர் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.